ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு வர 29ஆம் தேதி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான ஷெடியூல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதற்கான ஒரு நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் இருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் இருந்தால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற முழு தகவலை தான் இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகுது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து ஒரு 100% சேஃபான ஜாப் தான். ஒரு நல்ல கம்பெனியில் உங்கள் திறமைக்கேற்ப 5000லேருந்து 20,000 வரை நீங்கள் மாதம் ஒரு அடிஷ்னல் இன்கமாக சம்பாதிக்கலாம். ஆண்கள், பெண்கள், இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்கள் எந்த மாவட்டமோ கரெக்டாக அந்த லிங்க்கில் போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாக. லிங்க் வந்து இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்.gov.in. இதுலேருந்து தான் நமக்கான அஃபிஷியல் சைட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு நோட்டீஸ், அதாவது ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2025 ஷெடியூல் 1க்கான நோட்டிஃபிகேஷன் 29/1/2025 ஓப்பன் ஆகும், ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னையிலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த நோட்டீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். அதை தெரிஞ்சுக்க நம்மளோட டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்றைக்குமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ இதில் தான் நம்ம எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கான, அதாவது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான சம்பளம் என்ன, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், எப்படி இது பண்ணணும் அப்படின்ற முழு தகவல் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது தெரியாதவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபர்தராக இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ இதில் லாஸ்ட் இயராக வந்திருக்கக்கூடிய வேக்கன்ஸோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூலு ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக தமிழ்நாடுன்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 6 சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஒரு வேலை வாய்ப்புக்கு எதுக்கு வந்து 6 சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 3500 கேண்டிடேட்ஸ் இல்லை 4000 வேக்கன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு 4000 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த 4000 பேர் அந்த வேலைக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு, அதாவது ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரியாமலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி உடனே வந்து போகிறதுனால அவங்களால அதில் ஜாயின் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் நேச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒர்க் லோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பிபிஎம் ஒர்க்கு உள்ள ஒர்க்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறனால நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணாதனால அந்த ஜாயின் பண்ணாதவங்க இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு 4000 பேரில் 3000 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, இன்னொரு 1000 பேர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2ல் வரும். ஸோ லிஸ்ட்டு 2லேயே அதே மாதிரி தான் லிஸ்ட்டு 3 வரும். லிஸ்ட்டு 3க்கு அப்புறம் லிஸ்ட்டு 4, 5, 6. அப்போது 6 லிஸ்ட்டு வரைக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாதனால தான் 6th லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த 6th லிஸ்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கே கிடச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டில் இப்போது 480 கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணல, எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 479 இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் ஜாயின் பண்ணலன்னா 478. ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணல அப்படின்னா 477. இந்த மாதிரி சொல்லிட்டு
கீழே வந்து மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கே கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதுதான் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 6 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கான கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக எவ்வளோ வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 99%, 97, 97.4, 96.2, 86.4 இது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 86.4 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரியில் 96.6% வரைக்கும் கிடச்சிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மார்க் எவ்வளோ இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் லக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர், அதாவது இந்த ஜாப்பை எதிர்பார்த்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து வழிவிடலாம். நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கிடைச்சாலும் போக மாட்டேன், சும்மா அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணாதீங்க. அது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஜாப் கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் கிடைக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருந்தால் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இதில் லாஸ்ட்டாக 92% இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இருக்கிறது ஒரு 4 கேட்டகரி தான். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் 92, 91, 90% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 86, 85, 84% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 96% இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ யூஆர் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஒரு 97% தான் லாஸ்ட் மார்க்காக இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 4 கேட்டகரியில் ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி, யூஆர் கேட்டகரி, இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கு இன்னும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிடபிள்யூடிக்கு 82% இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ மார்க் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு ஓகேவாக இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 29/1/2025 ஓப்பன் ஆகிடும். அன்றைக்கி நான் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது ஹவு டு அப்ளை அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி ஜாப் கிடச்சிச்சு, நான் எப்படி அப்ளை பண்ணேன், எந்த மாதிரி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும், ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப கம்மி தான். அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, அதாவது வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.